அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனா கிச்சன். நீண்ட நாளைக்கு பிறகு இப்போ ஒரு வீடியோ போடுறோம். இது வந்து நாலு பேருக்குள்ள பிரியாணி அளவு எப்படின்னு பாருங்கள். சட்டி கஞ்சிருச்சு, தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றுவேன். நெய் ஒரு 4 ஸ்பூன் வைங்க. தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூனு. கொஞ்சம் போல் சமையல் எண்ணெய். இது எல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுவோம். பிரியாணியில் பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, 3/4 கிலோ கோழி, 1/2 கிலோ அரிசி. அதுக்கு வந்து 5 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா செவக்க விட்டுக்குங்க. இது நல்லா செவக்கட்டும். செவக்கிறதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். பாருங்க, இப்போ நல்லா செவந்துருச்சா? இதை எல்லாத்தையும் நம்ம அள்ளிடுவோம். அள்ளி தட்டில் வச்சுருவோம். இது வந்து கோழியில் தயிர், இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சு இப்போ இந்த வெங்காயம் போட்ட எண்ணெயிலே கொட்டிடுவோம். இதுக்கு ஒரு டவுன் பண்ணால் தக்காளி, ஒரு 4 தக்காளி சின்ன மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் கொட்டிடலாம். உரப்புக்கு பச்சை மிளகா, இதை நல்லா கோழிலேயே இருக்கிறது நம்ம கிண்டி விட்டுருவோம். இதில் தயிர் நிறைய சேர்த்ததுனால நம்ம தயிர் சேர்க்க வேண்டியதில் மருங்க. எக்ஸ்ட்ரா சேர்க்கலான்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் அப்புறமேட்டுக்கு. இப்போ இதில் நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி. பாருங்க, நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். மசாலா அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. வேறு எதுவுமே மசாலா இல்லை, இருக்குது இவ்வளோதான் மசாலா. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் போல் பால் ஊற்றணும். பால் அப்புறம் வந்து பாதாம் முந்திரி அரைச்சி போடுறது, அவ்வளோதான் இருக்குது மசாலா. இது முக்கால்வாசி தயிரில் தான் வேகணும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மல்லி, புதினா போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். நமக்கு அது கோழி நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். அப்புறம் நம்ம அரிசி போடலாம். அரிசி வந்து நான் இப்போ தான் வந்து
பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஏற்கனவே கோழியிலே நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுறோம் இஞ்சி பூண்டு. நீங்கள் இதில் உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பாருங்க, கோழி 3/4 வேக்காடு வந்துடுச்சு நல்லா. இப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஏற்கனவே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோமா, இதே இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி, ஏன்டா இதே கிளாஸில் தான் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து அரிசி வந்து நம்ம 2 கிளாஸ் எடுத்தோம்னா 1 கிளாஸ்க்கு 1.5 குடம் தண்ணி. இப்போ 2 குடம் ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு குடம் வந்து பால், அப்புறம் பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து 1 கப் ஊற்றிடுவோம். இப்போ நான் இது தண்ணி கொதிக்கவும் அரிசியை போட்டு விட்ருவேன். பாருங்கள், பால், பாதாம் முந்திரி அது 1 கிளாஸ் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். அதில் எல்லா அரிசியும் போட்டாச்சு. இதை நல்லா அரிசியை நல்லா வேகிறதுக்கு குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு கொதி 2 கொதி கொதித்ததோட நம்ம தம்மில் போட்டு விட்றலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துக்குறங்க. ஏன்னா தயிர் நிறைய ஊற்றுனதுனால வந்து நான் இப்போ எலுமிச்சம்பழம் லெமன் ஊற்றலை. நான் நெய் வந்து இந்த GRB தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றிக்கிறேங்க. அதே போல் இந்த பார்வதி நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணிக்கு. அது இந்த ஒயிட் பிரியாணிக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி புதினா. ஓகே, இப்போது நம்ம மூடி வச்சு ஒரு கொதிக்கவும் தம்மில் போட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கு தால்ச்சா வைக்க போகிறோம். தால்ச்சாவுக்கு ஒரு சட்டியில், மீடியமான சட்டியில் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், பாதி கேரட்டு, ஒரு கிழங்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இதை கொதிக்க வைப்போம். இது கொதிக்க வச்சுட்டு நம்ம இதிலே இப்போ கோழி போட போகிறோம். காய் போட்டு காய் கொதிக்குது. இப்போ இதுலேயே கோழி கொஞ்சம் மேலே வாசத்துக்கு கோழி போடுறோம். கோழியும் போட்டு நல்லா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் கோழி காய் எல்லாம் வெந்த பிறகு நம்ம அப்புறம் மசாலா சேர்க்கலாம். பாருங்க, சோறு இப்போ நல்லா தம்மாயிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ முதல்ல வந்து இந்த நான் வெங்காயம்லாம் அள்ளி வச்சோம்ல, பொரிச்ச வெங்காயம், இதை மேலே போட்டுருங்க. இது மேலே போட்டு இன்னும் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சோறுக்கு நல்லா புழுங்குறதுலையும் தம்மில் போடுவோம். லைட்டாக நெருப்பு வச்சு. இப்போ இதை நெருப்பை மெதுவாக வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் சென்று நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் கறி மசாலா. இது நம்ம சொந்தமாக அரைக்கிறது. இது நல்லாயிருக்கும் இந்த மசாலா. ஓகே, போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும், நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு 5-6 பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி, வேக கொஞ்சம் வெங்காயம் சேர்க்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும்.
ஓகே, பாருங்கள் சோறு சூப்பராக வெந்துருச்சு. நம்ம தம் போட்டது. நீங்கள் அந்த வெங்காயத்தை மேலே போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும், வாசமும் நல்லா இருக்கும். நல்லா இப்போ சாப்பிட்றது மாதிரி இருக்குது. சுட சுட சாப்பிட்டா நல்லா அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பாடு. ஓகே, சோறு ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாருங்கள், இப்போ தால்ச்சா நல்லா காயெலாம் வெந்துருச்சு, கோழி வெந்துருச்சு. இப்போ இந்த சைஸில் நம்ம வந்து பருப்பு ஊற்றிடலாம். பருப்பு 1/2 கிளாஸ் துவரப்பருப்பு, கொஞ்சம் கூட கடலைப்பருப்பு மிக்ஸ் பண்ணி நான் நல்லா வேக வச்சு அதை அதில் ஊற்றிட்டேன். இதை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் புளி, தேவையான அளவு புளி ஊற்றிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் மாங்காய் வேறு போடுறேன், அதனால் வந்து புளியை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி கொதிக்கும், இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். அந்த மாங்காயும் போட போகிறேன். இப்போ தால்ச்சாவுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். கொஞ்சம் பெரிய சட்டி, அகல சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் சமையல் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும் தால்ச்சாவுக்கு. தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் வந்துருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூனுக்கு பரவா மிளகாத்தூள். நல்லா கிண்டி விட்டுங்க. தால்ச்சா இதை தூக்கி அப்படியே சட்டியில் மாற்றிடுவோம். அதை வாங்க, தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தால்ச்சா, சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணிக்கு இந்த தால்ச்சா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது பிரியாணி. தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. அச்சாறு, சிக்கன் 65, இது ஒரு ஜிகர்தண்டா, ஒரு பிரியாணி. ஓகே, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.